மடி ஏந்தி பிச்சை கேட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேலை வேணும் அரசுகிட்ட பிச்சை கேட்டு இருக்கிறோம். திராவிட அரசுகள் மாறி மாறி ஆட்சி பண்ணுச்சு, எங்க ஏமாத்தி எங்கிட்ட ஓட்டு வாங்குச்சு. 13 வருஷமா இதுக்காகவே படிச்சு காத்துட்டு இருந்தாங்க. இப்ப காத்துட்டு இருக்கோம். இத்தனை தேர்வு மட்டுமே எழுதி இந்த அரசு கிட்ட மடி ஏந்தி பிச்சை கேட்டு இருக்கிறோம். 2013 என் வயசு 30. இன்னைக்கு வயசு என்னாச்சு? இத்தனை வருஷம் என்னோட உழைப்பு, என்னோட சம்பளம் போச்சு. நான் வேலை கிடைச்சிருந்தா என் குடும்பத்தை அடுத்த போய் நான் கொண்டு போயிருப்பேன். எங்க ஆசை நிறைய பேர் மனவேதனையில சூசைட் பண்ணியிருக்கிறாங்க, ஆடு மாடு வைக்கிறாங்க, நிறைய ஆசை பெயிண்டரா இருக்கிறாங்க. வேலை படிச்சதுக்குரிய வேலை கிடைக்காம வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. விஜய்னாவோட நான் கேட்டு வந்திருக்கிறோம், விஜய்னா எங்களுக்காக பேசணும். நாங்களும் எம்எல்ஏ கிட்ட, எம்பி கிட்ட, சிஎம் கிட்ட, டெப்டி சிஎம் கிட்ட, அன்பின் மையசார்ட்ட மனு கொடுக்காத இடம் கிடையாது. நாங்க ஒரு தடவை மனுவை பிரிச்சு படிச்சு பார்த்து என்னமா உங்களுக்கு பிரச்சனை, எங்க நம்பி ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை யாரும் எங்களை கேட்கவே இல்லை. எங்க பிரச்சனை கொண்டு போய் அண்ணாட சொல்லணும், விஜய் சொல்லணும், விஜய் எங்களுக்காக பேசணும். திராவிட கட்சிகளால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை, பயனும் இல்லை. 13 ஆண்டுகாலமாக போராடுறோம், எங்களை யாரும் கண்டுக்கலை, எங்களோட மனுக்களை வாங்கி பார்க்கல, பார்த்தாலும் உங்களுடைய தேவை என்னன்னு கூட கேட்கல. இந்த அரசுக்கிட்ட தினமும் மடியேந்தி பிச்சை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கள் ஓட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்க. 13 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கோம். எவ்வளோ பேர் ஆடு மாடு மேய்க்கிறாங்க, பெயிண்டர் வேலைக்கு போகிறாங்க, படிப்புக்கேற்ற வேலை இல்லை, தினக்கூலிக்கு போகிறாங்க. அதனால் விஜய் அண்ணாவை பார்க்க வந்திருக்கோம். விஜய் அண்ணா எங்களுக்காக பேசணும், எங்கள் கோரிக்கைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றணும் அப்படின்னு ஈரோட்டு மாநாட்டுக்கு விஜயை பார்க்க வந்தவங்க தங்களுடைய மனவேதனையை பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களோ இந்த வீடியோவை பார்க்கணும், பார்த்துட்டு இவருடைய கோரிக்கைகளை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.